அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருள் இன்றும் என்றும் நம்மவர்களுக்கு உண்டாகட்டுமாக. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஐத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் என்ற வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், வருஷத்திற்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சிறந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ 12 மாதங்களில் 4 மாதம் சிறந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள், வாரத்திற்கு 7 நாட்கள். அந்த 7 நாட்களில் சிறந்த நாள் எது என்று சொன்னால் சய்யிதுல் ஐயாம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் இருக்கிறது. வாரத்தில் 7 நாட்கள் அது சிறந்த நாளாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமையில் தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறான், இன்னா அர்ஸல்னா அலைஹிம் ரீகன் சர்சரன் ஃபீ யௌமின் நஹ்ஸி முஸ்தமிர் என்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆது கூட்டத்தினரில் அதிகமானவர்களை நஹ்ஸுடைய நாட்களில் நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நஹ்ஸுடைய நாள் என்று சொன்னால் எந்த நாள் என்று நீங்கள் பார்த்தால், தஃப்சீர் ரூஹுல் மஆனி என்ற விரிவுரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாள் தான் புதன்கிழமை என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது. அந்த நோய் ஆரம்பித்த நாள் புதன்கிழமையாக இருக்கிறது. சஃபருடைய மாதத்தின் கடைசி புதன்கிழமையாக இருக்கிறது. ஆகையினால் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த புதனில், சஃபருடைய மாதத்தின் கடைசி புதனில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல சஃபர் மாதத்தினுடைய கடைசியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நோய் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த சஃபருடைய மாதத்தின் கடைசி அந்த புதன்கிழமையிலே நாம் என்ன ஓத வேண்டும், என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.